டிசம்பர் 8ஆம் தேதியாகி இன்று தூய கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. அப்படின்னா என்ன? பாவம் இல்லாமல் பிறப்பிக்கப்படுகிறார். ஆதி பெற்றோருடைய பாவம் எல்லா மனிதர்களோடும் கூடவே பிறந்து வருகிறது. திருமுழுக்கின் போது நாம் பாவம் இல்லாமல் புதுப்பிறப்படைகிறோம். ஆனால் இறைவனை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு கொடையை கடவுள் தூய கன்னிமரியாளுக்கு கொடுத்ததனால் இந்த கொடையும் சேர்ந்து வருகிறது. பாவம் இல்லாமல் பிறப்பிக்கப்படுகின்ற ஒரு நிலை. இதை திருச்சபை ஒரு விசுவாச கோட்பாடாக அறிவித்திருக்கிறது. 1830ஆம் ஆண்டு முதலிலே புனித கேத்தரின் லெபோன் என்ற அந்த புனிதைக்கு கன்னிமரியாள் காட்சி கொடுத்து மிராக்குலஸ் மெடல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சிறிய மெடலை வடிவமைக்கிறார். அமல உற்பவ மாதா, மேலே மாதா பாவம் இல்லாமல் பிறப்பிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் 1854ஆம் ஆண்டு இதை ஒரு விசுவாச கோட்பாடாக திருச்சபை அறிவிக்கிறது. அதன் பிறகு லூர்து நகரிலே தூய கன்னிமரியால் காட்சி கொடுக்கிற பொழுது பெர்னதத் அம்மாள் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டபோது நாமே அமல உற்பவம் என்று மரியாள் அதை உறுதிப்படுத்துகிறார். இந்த கொடையை கடவுள் அவருக்கு கொடுத்து அவர் மூலமாக நாம் மீட்பு பெற வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இருந்த போதிலும் அன்னை மரியாள் இறை விருப்பத்துக்கு தன்னையே உட்படுத்தி கொண்டு இயேசுவை பெற்றெடுத்து இயேசுவின் பாடுகளிலே பங்கு கொண்டு இன்றளவும் திருச்சபையும் நம்மையும் வழிநடத்தக்கூடிய தாயாக இருக்கிறார். எல்லாரையும் கடவுளிடம், தன் மகன் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கருவியாக இருக்கிறார். தான் பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளையும் மகனுக்காகவும் மக்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய உன்னத பேறு மனநிலை அன்னை மரியாளுக்கு இருக்கிறது. மரியாளை போற்றுவோம், கடவுளுக்கு நன்றி சொல்வோம், அன்னை மரியா வழியாக ஜெபிப்போம். அமல உற்பவ மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.